வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் கொஸ்டின்ஸு, ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஸோ ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர் மற்றும் உயரம் 5 மீட்டர் உடைய சுவர் எழுப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கற்கள் எத்தனை தேவை? ஸோ ஒரு சுவர் எழுப்புறதுக்கு நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கற்கள் தேவை. ஸோ அந்த சுவர் கட்டுறதுக்கு எவ்வளோ நீளமோ அப்புறம் அந்த செங்கலோட நீளம் அகலம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எத்தனை செங்கல்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது கண்டிப்பாக கன அளவு தான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா இங்கே 3 அளவு கொடுத்துருக்கனாலவே L, B, H தான். ஸோ இது 3ஐயும் வச்சு கன அளவு என்ன ஃபார்முலா வரும்? L × B × H. ஸோ L × B × H தான் இதுக்கு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த 60 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவருக்கான இது கொடுத்துருக்காங்கல்ல அளவுகள், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு செங்கற்களோட அளவு கொடுத்துருக்காங்கல்ல, நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர், அதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். இந்த 2 கன அளவையும் நம்ம டிவைடட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இந்த 2 கன அளவையும் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இது மீட்டரில் இருக்கா அந்த சுவரோட அளவுகள் எல்லாம் அதை சென்டிமீட்டரில் மாற்றிக்கங்க. ஓகே, அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும், ஆன்சர் வரும். ஸோ 60 மீட்டர், ஸோ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர்னா 60 மீட்டர் அப்படிங்கிறது 6000 இன்ட்டு அடுத்தது 3 மீட்டர் அப்படின்ட்டு இருக்கு, அதை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 300. ஓகே, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 300 சென்டிமீட்டர், அடுத்தது 5 மீட்டர் 500 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் மாற்றியாச்சு. டிவைடட் பை இப்போ செங்கற்களோட நீளம் 30, 15, 20. ஓகேவா? ஆன்சர் இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே டிவைடட் பண்ணுறது தான். இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1 2 25, அதுக்கப்புறமேட்டு 3 5 5, 5 25. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு 100 3, இது 1 3, அதுக்கப்புறமேட்டு 1 3 3, 2 3 6, 0 0. ஓகேவா? இப்போ என்ன வரும்? இது 500 × 200ன்னு வருமா? இல்லைனா 1000 × 100ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ 1000 × 100 நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 5 200 1000 × 100. ஸோ மொத்தம் 5 0. அப்போனா என்ன ஆன்சர் வரும்? 1,00,000. ஸோ 1,00,000 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். 1,00,000. ஓகே, 5 0, இங்கேயும் 5 0 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த சுவர் எழுப்புறதுக்கு தேவையான அளவுகளை வச்சு கன அளவு கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் செங்கற்களோட கன அளவு இதை 2 டிவைடட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? கனசதுரத்தின் கன அளவு. செங்கல் எப்படி இருக்கும்? கனசதுரம். கனசதுரத்தின் கன அளவு which is equal to L × B × H. ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள், L × B × H. நெக்ஸ்ட்டு 2வது சம் பார்க்கலாம். 2வது சம் பாருங்கள். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள, இங்கே பாருங்கள் 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும்? இதுவும் போன சம்மு மாதிரி தான். 6 சென்டிமீட்டர் ஆரம் வச்சு ஒரு கன அளவு கண்டுபிடிச்சிங்க, கோணத்தின் கன அளவு. ஆனால் இங்கே பாருங்கள் 2வதாக கண்டுபிடிக்கும் போது 6 மில்லிமீட்டர் விட்டம். அப்போ விட்டத்திலேருந்து ஆரத்தை கொண்டு வரணும். ஸோ விட்டத்திலேருந்து ஆரத்தை கொண்டு வரணும்னா அதை 2ஆல் வகுக்கணும். ஸோ 6 மில்லிமீட்டர் டிவைடட் பை 2 which is equal to ஆரம் என்ன நமக்கு? அந்த சிறிய குண்டின் ஆரம் 3 மில்லிமீட்டர். ஓகே, அதே மாதிரி மேலே இங்கே பாருங்கள் 6 சென்டிமீட்டர் இருக்குது, அதை மில்லிமீட்டருக்கு மாற்றணும். போன கணக்கு மீட்டர் சென்டிமீட்டர் இருந்துச்சு, மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்றணும். இந்த கணக்கில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு இருக்குது. ஸோ 6 சென்டிமீட்டரை நாம் மாற்றணும். ஸோ அப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 மில்லிமீட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா 1 சென்டிமீட்டர் which is equal to 10 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் which is equal to 60 மில்லிமீட்டர். ஓகே, 60 மில்லிமீட்டர். ஸோ இப்போ கோளத்தின் கன அளவு அதுக்கு என்ன ஃபார்முலா? கோளத்தின் கன அளவு 4/3 r³ கன அளவுகள்.
ஓகே 4/3 பை ஆர் கியூப் கன அளவுகள். அதே மாதிரி சின்னொரு கோளம் இருக்கா, அதுக்கு என்ன வரும் 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு வரும். இதில் நமக்கு என்ன மாறும்னா இது ஆரோட வேல்யூ மட்டும்தான் மாறும், மீதி எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகே ஆரோட வேல்யூ மட்டும்தான் மாறும். அதையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், கீழே பாருங்கள். ஸோ 4/3 பை இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்ன, பெரிய கோளம், பெரிய கோளத்தோட ஆரோட வேல்யூ என்ன 60 மில்லிமீட்டர். ஸோ 60 ஹோல் பவர் கியூப் டிவைடட் பை சின்ன கோளத்துக்கு 4/3 பை ஆரோட வேல்யூ என்ன 3 மில்லிமீட்டர் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 60 மில்லிமீட்டர் 60 கியூப். 60 3 டைம் கியூப் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 216 3 0. ஏன்னா 6 கியூப் அப்படியே வச்சுக்கோங்க, 3 0 போட்டுக்கோங்க. 3 கியூப் 27. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8000. ஸோ 8000 எங்கே இருக்குது ஆப்ஷனில், ஆப்ஷன் ஏ. ஸோ 8000 கோள வடிவ குண்டுகளாக மாற்றிடலாம். ஸோ 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் நமக்கு கிடைக்கும். வந்து போன கணக்கில் மீட்டர் சென்டிமீட்டர், இந்த கணக்கில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 60 மில்லிமீட்டர், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய கோளத்தோட கன அளவு சிறிய கோளத்தோட கன அளவு ரெண்டே வகுத்தா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 6 மில்லிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க, ஆரத்துக்கு 2ஆல் வகுத்தா முடிஞ்சுது, ஆர் ஈக்குவல் டு 3 மில்லிமீட்டர். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது 8000. ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம்மு. 3வது சம் பாருங்கள். ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள். ஓகே வாளியின் மேற்புறம் 15, அடிப்புறம் 8. ஓகே அப்புறம் ஆழம் கொடுத்துருக்கோம், ஆழம் என்ன 63. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கன அளவு, அதான் கொள்ளளவுனாவே கன அளவு தான். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா πh டிவைடட் பை 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயருங்கிறது பெரிய ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் அந்த ஆர் ரெண்டையும் பெருக்கணும், பெரிய ஆரையும் சின்ன ஆரையும் பெருக்கணும். ஆர் இன்ட்டு ஆர், பெரிய ஆர் சின்ன ஆர், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் போடலாமா, என்ன வரும் பையோட மதிப்பு என்ன 22/7 இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறது இந்த 63, ஆழம் அப்படிங்கிறது தான் ஹெச் 63 டிவைடட் பை 3. அப்புறம் ஆர் ஸ்கொயர், பெரிய ஆர் என்ன 5 என்ன வரும் 225. ஓகேவா, பெரிய ஆர் அதான் கொடுத்துருக்காங்க, பெரிய ஆர் 5 ஸ்கொயர் பண்ணணும் 225. சின்ன ஆர் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ 5 8 பெருக்கணும், 5 8 120. ஓகேவா, அப்போ ஃபார்முலாவில் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு மேலே எல்லாமே பெருக்கல் வகுத்தல் அந்த ப்ராசஸ் தான், பெருக்கல் வகுத்தல் கூட்டல் ப்ராசஸ் தான். ஸோ 1 7 9 63 1 3 3. ஓகே அப்போ 66. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் 225 கூட்டல் 64 கூட்டல் 120 409 வரும். ஸோ இது ரெண்டையும் பெருக்குங்க, 66 இன்ட்டு 409 26,994. அவன் என்ன கொடுத்துருக்கான் லிட்டரில் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ டிவைடட் பை 1000, அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சுது. ஸோ 26.994 லிட்டர். அது எங்கே இருக்குது 26.994 லிட்டர். ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே ஈஸியான சம்மு, ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. என்ன ஃபார்முலா πh டிவைடட் பை 3 இன்ட்டு பெரிய ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சின்ன ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பெரிய ஆர் இன்ட்டு சின்ன ஆர் ரெண்டையும் பெருக்கிறது. தட் இஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர். ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 4வது சம்மு. 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் எக்ஸட்ரா 24 சென்டிமீட்டர் ஆகியனவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட சதுரங்களின் மொத்த பரப்பை காண்க. ஓகே இதுக்கு ஈஸியாக போட்டுடலாம். என்ன பண்ணுறீங்கன்னா சதுரங்களின் பரப்பளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும் மேலே ஸ்கொயர் வரும்னு வச்சுக்கலாம். ஓகே ஸோ அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர் வரலும் ஒன்று கண்டுபிடிங்க. அப்படியே -1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயர் அது வரலும் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர், இதுக்கு என்ன ஃபார்முலா n இன்ட்டு n + 1 2n + 1
டிவைடட் பை 6 மைனஸ் அதே ஃபார்முலா தான் இங்கேயும் n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. இந்த இடத்துல n வந்து 24 இந்த ஃபார்முலாவுக்கு. இந்த இடத்துல n வந்து என்னது 10. ஓகே, அது கடைசியாக இருக்கிறதா அந்த n வேல்யூன்னு சொல்லுவாங்க. இங்கே 24 கடைசியாக இருக்குது, இங்கே 10 கடைசியாக இருக்குது. அதனால் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போய் சால்வ் பண்ணி டிவைட் பண்ணி எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்? ஏன்னா பரப்பளவுன்னு கேட்டிருக்கான். ஸோ இது ஈஸி, நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 4வது சம் என்ன 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்க அளவாக கொண்ட சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. ஸோ வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சதுரங்களின் பரப்புனா வந்து ஏ ஸ்கொயர் தான். ஸோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர் வரலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வரலாம் கண்டுபிடிச்சி கழிச்சேன். ஏன்னா எனக்கு தேவை 11லேருந்து 24 தான். ஸோ அதனால தான் நான் 1லேருந்து 24க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத 1லேருந்து 10 வரலும் கழிச்சு விட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின். ஏ கமா பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பார்கள். ஓகே, ஏபி இருவரும் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பார்கள். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ வந்து நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுமையாக முடிக்க ஆகும் நாட்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஏ வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 4 நாள் செய்கிறாரு, அப்புறம் கிளம்பிடுறாரு. அப்போ பி மட்டும் அந்த ஃபுல் வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார், அதுதான் வந்து கேள்வி. அப்புறம் முதல் சென்டென்ஸில் ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 மற்றும் 18 நாட்கள் முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ பார்க்கலாம். ஏ என்ன பண்ணுறாருன்னா 4 டிவைடட் பை 12. ஓகேவா, அதை வந்து கண்டுபிடிச்சிக்காங்க. என்ன வரும், 1 நாள் 4 3 12. இது வந்து 1ஆல் கழிங்க, 1 மைனஸ் 1/3. என்ன ஆன்சர் வரும் 2/3. ஓகே, இந்த 2/3-ஐ பி எத்தனை நாளில் முடிக்கிறாராமா 1/18. 1/18ஆல் வகுத்திங்கன்னா ஆன்சர் இது என்ன வரும் 2/3. இப்படி வகுக்கும் போது தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். ஸோ 18 டிவைடட் பை 1. ஓகே, 1/18 இப்படி தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். ஸோ 1 3 3 6 3 18. ஸோ 2 12. ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ என்ன பண்ணுன்னா ஏ அதை பார்க்கணும். ஏ எத்தனை நாள் 4 நாள் செய்கிறாரு, ஆனால் ஒரு வேலையை அவர் முடிக்க எத்தனை நாள் ஆகுது 12. ஸோ 4 டிவைடட் பை 12 வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் 1/3. ஸோ 1 மைனஸ் 1/3 விச் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஸோ 2/3 டிவைடட் பை 1/18. அதை குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 2 × 6 12 டேஸ் ஆகும். ஓகே, பி முடிக்க வந்து 12 டேஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 6வது கேள்வி. நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக கொடுக்கிறார். ஓகே, சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன் வந்தார். முதல் நாள் வந்து 2 ஆப்பிள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள் எனுமாறு 10 நாட்கள் அளிக்கிறார். அப்போ 10வது நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவு? ஓகே, சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் நாள் 2 ஆப்பிள் கொடுக்குறாரு, 2வது நாள் 4, 3வது நாள் 8, 4வது நாள் 16 அப்படின்னு போயிட்டே இருக்குது. 10 நாள் வரலும். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெருக்குத்தொடர் அந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த சாப்டர்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ இன்ட்டு r⁻n−1 இப்படி போடணும். பவரில் r⁻n, அதுக்கப்புறம் பேஸில் -1 டிவைடட் பை r−1. அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ ஏவோட வேல்யூ என்ன? ஏங்கிறது முதல் நாள் அவன் கொடுத்த ஆப்பிள் 2. ஆர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஆர் அப்படிங்கிறது 2வது நாள்லேருந்து முதல் நாளை வகுங்க. 4 டிவைடட் பை 2 தான் ஆன்சர் ஆரோட வேல்யூக்கு. 4 டிவைடட் பை 2 என்ன 2. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல ஆர் வந்து என்னது 2. ஏன்னா நமக்கே தெரியுமில்ல பெருக்கு தடரில் வந்து டிஃப்ரென்ஸ் தான் ஆறுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய வேல்யூ என்ன 2வது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. 2வது உறுப்பு இங்கே என்ன 4 ஆப்பிள், முதல் உறுப்பு 2 ஆப்பிள். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன 2. அவன் எத்தனாவது நாளில் 10 நாள், அப்போ அதனால தான் n 10 -1 டிவைடட் பை ஆர் 2 - 1 அவ்வளோதான். அப்படியே இப்போ பண்ண வேண்டியதான். ஸோ 2 × 2 பவர் 10 -1 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1. அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஸோ அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணால் 2 பவர் 10 அது என்னன்னு நமக்கு தெரியணும். 2 பவர் 10 அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 பவர் 10
2^10 அப்படிங்கிறது 1024 மைனஸ் 1 அப்போ 1023. அப்போ 1023 ரெண்டையும் பெருக்கணும்னா 2046. ஸோ 2046 ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். 2046 அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். என்ன ஃபார்முலா? a இன்ட்டு r⁻n-1 டிவைடட் பை r-1. ஓகே, ஆப்ஷன் டி 2046 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 7வது கொஸ்டின், ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்கிறார். ஸோ தெற்கு நோக்கி போகிறாரு. இதுதான் வந்து அதனுடைய மேப்பு. மேலே வடக்கே வட இந்தியா, கீழே வந்து தெற்கு தென்னிந்தியா, மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா. இது வந்து மறக்கவே கூடாது என்றைக்கும். வடக்கு தெற்கு, இடது கை பக்கம் மேற்கு, வலது கை பக்கம் சாப்பிட்ற கை வந்து கிழக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், அவர் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, தெற்கு நோக்கி 20 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே, தெற்கு நோக்கி 20 கிலோமீட்டர் வந்துட்டான். அப்புறம் மீண்டும் திரும்பி வடக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ 8 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம் வச்சுக்கலாமா? 8 கிலோமீட்ரு. ஸோ 8 கிலோமீட்டர் வந்து போகிறோம். ஆனால் இதனுடைய ஃபுல் வந்து லென்த் எவ்வளோ? 20 கிலோமீட்டரு. இது வந்து தெற்கு. இப்போ மேலே போகிறது ஏன் போகிறோன்னா, வடக்கு மேலே தானே போகுது. இங்கே பாருங்கள், படத்தில் பாருங்கள், வடக்கு மேலே போகுது. ஸோ வடக்கு 8. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ இது 5 கிழக்கு போகிறோம். ஓகே, 5 கிலோமீட்ரு கிழக்கு பக்கமாக போகிறோம். இது வந்து மேலே போகிறதுனால வடக்கு 8 கிலோமீட்ரு. இப்போது அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கிற தொலைவும் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ்ஸு எந்த திசை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு. இதனுடைய இவளோடைய மீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 20 ஃபுல்லாக 20ல் 8 போயிடுச்சுன்னா எத்தனை? 12. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியுமில்ல பித்தாகரஸ் தேற்றம் என்னது? AC² which is equal to AB² plus BC². அதை போடுற பாருங்க. AC² which is equal to AB² plus BC². ஸோ AB² என்னது? 144 ப்ளஸ்ஸு B² வந்து 25. ஸோ டோட்டலாக 169. எனக்கு ஏசியோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ ரூட் எடுத்தால் 13. ஸோ 13 மீட்டர் தென்கிழக்கு. ஏன்னா இது தென்கிழக்கு. ஸோ இது தெற்கு, இது கிழக்கு, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கான் தென்கிழக்கு. ஸோ ஆப்ஷன் சி 13 மீட்டர் தென்கிழக்கு அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்கள். -3, -2, -1, 0, 1, 2, 3 என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சின் கெழு காண்க. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 0 மற்றும் 6, பி 6 மற்றும் 0, சி 0 மற்றும் 0, டி 6 மற்றும் இன்ஃபினிட்டி. ஸோ வீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா R-S. ஓகே, ஸோ வீச் L-S. ஓகே, L-S ஃபார்முலா. எல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் வேல்யூ. இதில் லார்ஜர் வேல்யூ என்ன? 3 மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ -3. ஸோ -3 என்ன? -3 +3. ஸோ 3 + 3 6. ஓகே, வீச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வீச்சு 6. ஸோ வீச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் கொஷினில் என்ன கேட்குறான்? வீச்சு கெழுவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ வீச்சு கெழு அதுக்கு என்ன ஃபார்முலானா R-S டிவைடட் பை R+S. ஓகே, R-S நமக்கு தெரிஞ்சிருச்சு 6 தான். R+S கண்டுபிடிக்கணும். 3 + -3. ஓகே, ஸோ 3 டிவைடட் பை 3 - 3 இன்ஃபினிட்டி. ஓகே, ஏன்னா 6 டிவைடட் பை 0 மேலே எது இருந்தோம் கீழே வகுத்தல்ல 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதன் ஆன்சர் இன்ஃபினிட்டி, முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6 மற்றும் இன்ஃபினிட்டி ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ வீச்சின் கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? R-S டிவைடட் பை R+S. R-Sங்கிறது வீச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 6. R+S ஆரோட வேல்யூ ஆறுங்கிறதுல எல், இது எல்லுப்பா. L-S டிவைடட் பை L+S. ஓகே, L-S டிவைடட் பை L+S. எல்லோட வேல்யூ 6 டிவைடட் பை 3 ப்ளஸ் ஆஃப் -3 0 ஆயிரும். ஸோ L-S டிவைடட் பை L+S அப்படிங்கிறது தான் வீச்சின் கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. L-S டிவைடட் பை L+S. 6 டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ்.